பொதுமக்கள் தங்களது புகார் மனுக்களை இணைய வழியில சில நேரங்கள்ல கொடுக்கறாங்க. அந்த இணைய வழியில் கொடுக்கக்கூடிய புகார் மனுக்களின் நிலை என்னவென்று தெரியாத ஒரு அவல நிலை தான் இன்றளவும் இருக்கு. இது சம்பந்தமாக நேரடியாக போய் நம்ம அலுவலகத்துல கேட்டாலும் அந்த அரசு அலுவலர்கள் அதெல்லாம் தகவல் வருங்க, போங்க, போய் நெட்ல வச்சு பாத்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. பார்த்தா நிராகரிக்கப்பட்டதுன்னு வருது. அப்படிப்பட்ட நேரங்கள்ல தகவல் அறிவு சட்டத்தை நம்ம பயன்படுத்துறோம். இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்துல இந்த மனு சம்பந்தமாக யார யார விசாரணை செஞ்சீங்க, எப்படி விசாரணை செஞ்சீங்க, விசாரணை செய்த அலுவலர் யாரு, என்னைக்கு விசாரணை செஞ்சீங்க, இது சம்பந்தமாக அழைப்பாணைகள் கொடுக்கப்பட்டுச்சா, இதோட இறுதி முடிவு என்ன எடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம காரணத்தை கேட்டா, இந்த இணையவழி மனுக்கள் மற்றும் சிஎம் செல்ல கொடுக்கக்கூடிய மனுக்கள் சம்பந்தமாக தகவல் அறிவு உரிமை சட்டத்துல வராது, அதுக்கான தகவல் வழங்க இயலாது என்று பதில் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இன்றளவும் நடைமுறையில இருந்துட்டு வருது. இது சம்பந்தமாக சில நபர்கள் ஆணையத்துக்கு நம்ம வழக்காக தொடுத்து போகும்போது சில ஆணையர்கள் இதை வழிமுறைகிறாங்க. இணைய வழியில இருக்கிறதெல்லாம் கொடுக்க முடியாதுங்க, நீங்க இணையத்துல போய் செக் பண்ணிக்கோங்க அப்படின்னு. இணையத்துல நிராகரிக்கப்பட்டதுன்னு இருக்கு, பல நேரங்கள்ல நீதிமன்ற தீர்ப்புகளே இருக்கு. என்ன சொல்லுது அப்படின்னா, ஒரு வரியில் நிராகரிக்க கூடாது, நிராகரிக்கப்பட்ட காரணத்தை சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கு கட்டாயமாக எழுத்து மூலமாக விளக்கத்தோடு தெரிவிக்கணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப இந்த நீதிமன்ற தீர்ப்புகள் இருப்பது இந்த ஆணையர்களுக்கு தெரியாதா? அப்படி தெரியாம இருக்குது மிகுந்த ஒரு வருத்தத்தை தருது. அப்படி தெரிஞ்சிருந்தா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஏங்க விசாரணை செஞ்சதுக்கான அறிக்கையை நீங்க கொடுக்கணும், எதுக்காக நிராகரிக்கப்பட்டது என்பதற்கான விளக்கத்தை மனுதாரர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது சொல்லாத நேரங்கள்ல பல விதமான நீதிமன்ற வழக்குகள் தொடுக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தமாக அரசு பிரத்யேகமான பல அரசாணைகளும் நிறைவேற்றிருக்கு, இந்த மனுக்கள் மீது எப்படி விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லி. அதுல சமீபத்தில் இயற்றப்பட்ட ஒரு அரசாணையில 10(2) தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு, பொதுமக்கள் நேரடியாக கொடுக்கக்கூடிய மனுக்களையும் இணைய வழியில் கொடுக்கக்கூடிய மனுக்கள் சம்பந்தமாக நீங்க அதை எப்படி விசாரணிக்கணும் என்று வழிகாட்டுதல் நெறிமுறைகள் இந்த நீதிமன்றம் வகுத்திருக்கு. இந்த நீதிமன்ற உத்தரவின்படி நாங்க இந்த சுற்றறிக்கையை அனுப்புறோம் அப்படின்னு சொல்லி அரசு சமீபத்துல ஒரு சுற்றறிக்கை அனுப்பியிருக்கு. இந்த சுற்றறிக்கைக்கு முன்பு வேற சுற்றறிக்கை கிடையாது அப்படின்னா கட்டாயமாக இருந்துச்சு. அதாவது முதலாக அரசு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை மூலமாக 2/8/2006 அன்று அரசு ஒரு அரசாணையை நிறைவேற்று. அந்த அரசாணை தான் 114. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு, அரசாணை 114 அப்படின்னா ஒரு புகார் மனுக்களை எப்படி விசாரணை செய்யணும் என்பதற்கு அரசு அலுவலருக்கு பிரத்யேகமாக இயற்றப்பட்ட ஒரு அரசாணை. அதன் பின்பு அந்த அரசாணையை புதுப்பிச்சு 12/9/2013 அன்று மீண்டும் அரசாணை 114 மீண்டும் எல்லா அரசு துறைகளுக்கு அனுப்பப்படுது. அப்பையும் அது கடைபிடிக்கப்படல. அதன் பின்பு ஒரு பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்திருத்தத்துறை மூலம் ஒரு அரசு கடிதம் அனுப்பப்படுது. அந்த கடிதத்திற்கு பின்பும் அது கடைபிடிக்கப்படாதனால ஒரு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுக்கப்படுது 2014. இந்த வழக்கானது 1/8/2014 அன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு அதுல தெளிவான ஒரு வழிகாட்டுதல் சொல்லப்பட்டிருக்கு. அந்த வழிகாட்டுதல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பொதுமக்கள் அளிக்கக்கூடிய புகார் மனுக்களை எப்படி விசாரணை செய்யணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு 5 வகையான வழிகாட்டுதலை சொல்லியிருக்கு. அதுல முதலாவதாக நீதிமன்றம் சொன்னது, இந்த குறைகளைவு மனுக்கள் பெறப்பட்ட நாளிலிருந்து 3 தினங்களுக்குள் அதற்கான ஒப்புதல் அட்டையை நீங்க இணைய வழியில கொடுத்தாலும் சரி, இல்ல பதிவஞ்சல்ல கொடுத்தாலும் சரி, நேரடியாக வர வச்சு கொடுத்தாலும் சரி, ஆனால் 3 தினங்களுக்குள் சம்பந்தப்பட்ட நபர்களுக்கு ஒப்புதல் அட்டை போயிடணும். இரண்டாவதாக அவங்க என்ன சொல்றாங்க, குறைகளைவு மனுக்கள் பெறப்பட்ட 30 நாட்கள் பொதுமக்கள்கிட்ட இருந்து ஒரு கோரிக்கை மனு வருது அப்படின்னா அந்த மனுவை பெற்றுக்கொண்ட 30 நாட்களுக்குள் நீங்க அதற்கான தீர்வை நீங்க கொடுக்கணும். கொடுக்க முடியல, அது நிராகரிக்கப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா அதை சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கு ஒரு ஆணையாக உத்தரவாக எழுத்து மூலமாக பிறப்பிக்கணும் அப்படின்னு 2வது வழிகாட்டுதலாக சொல்லியிருக்கு. 3வது வழிகாட்டுதலாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, குறைகளைவு மனுக்கள் நீங்க வாங்கிட்டீங்க, அது சம்பந்தமான நிலையை அறிந்து கொள்வதற்கு இந்த குடியரசு நாட்டினால ஒவ்வொரு குடிமகனுக்கும் அதற்கான உரிமை இருக்கு. இது அடிப்படை உரிமை. அவன் இது சம்பந்தமாக அந்த ஒரு ஆணோ பெண்ணோ இந்த அரசு அலுவலகத்துல ஐயா இத்தனாம் தேதி நான் மனு கொடுத்தேன், எனக்கு எந்த விதமான தகவலும் கிடைக்கும் போது போ கிடைக்கும், இல்ல நாளைக்கு வா, இல்ல நாளை கழிச்சு வா, போய் இணையத்துல தேடிக்கோ, இல்ல உன் வீட்டுக்கு வரும், அது நிராகரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி அவனை நாய் மாதிரி துரத்தி அனுப்புறது தவறு. அப்படி நீங்க அனுப்பக்கூடாது. அவன் கேட்பதற்கான உரிமை இருக்கு, அதை சொல்வதற்குத்தான் நீங்க பணியில இருக்கிறீங்க, அதற்காகத்தான் உங்களுக்கு அரசு சம்பளம் கொடுக்கு இந்த பொதுமக்களின் குடிமக்களின் வரிப்பணத்துல இருந்து என்பதை நீங்க உணர்ந்து
நீங்க செயல்பட்டு அந்த மக்களுக்கான அந்த கோரிக்கை சம்பந்தமான எல்லா விடயங்களையும் நீங்க சொல்வதற்கு கடமைப்பட்டிருக்கீங்க அப்படின்னு 3வது வழிகாட்டுதல் சொல்லியிருக்கு. 4வது வழிகாட்டுதலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதேனும் காரணங்கள் இருக்கும் பட்சத்தில் இறுதி உத்தரவு பிறப்பிப்பதற்கு எனக்கு கூடுதல் அவகாசம் தேவை. ஐயா, இந்த மனுவை 30 நாள்ல விசாரிக்க முடியாது. இது 2-3 வாய்தாக்கள் போட்டு விசாரிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கு. அதனால் இந்த மனு சம்பந்தமாக எனக்கு கூடுதல் அவகாசம் தேவை என்று நீங்கள் கருதும் பட்சத்தில் அதையும் ஒரு இடைக்கால உத்தரவாக சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கு தெரிவிப்பதற்கு நீங்க கடமைப்பட்டிருக்கீங்க. 5வதாக ஒண்ணு சொல்றாங்க பாருங்க, நீங்க மனுதாரர் கொடுத்த மனுவை குறைகளைவு மனுவை, கோரிக்கை மனுவை ஏற்க இயலாது, இதை நிராகரிக்கத்தான் ஆகணும், இது பொய்யான ஒரு மனுவு, இல்ல இதுல உண்மைத்தன்மை கிடையாது, இல்ல இதற்கான ஆவணங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி நீங்க கருதும் பட்சத்தில் நீங்க அதை நிராகரிப்பதற்கு தயாராயிட்டீங்க. நான் நிராகரிப்பு சம்பந்தமான அந்த கோரிக்கைகளை அந்த பதிலை மனுதாரருக்கு அனுப்பணும். இப்படி நீங்க அனுப்பாம ஒரு மனுவை ஏனோ தானோ என்று நிராகரிப்பது ஏற்புடையது கிடையாது அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சு, இந்த நீதிமன்ற உத்தரவுக்கு இணங்க இந்த பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்துறை ஒரு அரசாணையை ஏற்றுச்சு. அதாவது 21/9/2015 என்று ஒரு அரசாணை இயற்றப்படுது. அந்த அரசாணை தான் 99. முதல்ல பார்த்தா 114, அடுத்து 99. இந்த 99 பின்பற்றப்பட்டுச்சா அப்படின்னா பின்பற்றப்படல. என்ன கேட்டா அப்படின்னா, இந்த அலுவலக நடைமுறை விதிகள் நூல் அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. அந்த நூல்ல மாற்றம் செய்யணும், அப்பதான் நாங்க அரசு அலுவலர்கள் அதை பின்பற்றுவோம் அப்படின்னு ஒரு கோரிக்கை எழுது. அதற்கிணங்க இந்த பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்துறை மூலம் ஒரு அரசாணை இயற்றப்படுது 11/6/2018 அன்று. அந்த அரசாணை தான் 73. அந்த 73ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த குறைகளைவு மனுக்களை எப்படி பெறணும், பெறப்பட்ட மனுக்களுக்கு எப்படி ஒப்புதல் கொடுக்கணும், அதை எப்படி விசாரணை செய்யணும், இடைக்கால உத்தரவு எப்படி பிறப்பிக்கப்படணும், அது நிராகரிக்கப்பட்டால் அதுக்கான உத்தரவு எப்படி பிறப்பிக்கப்படும் சொல்லி நீதிமன்றம் சொல்லிச்சு. அந்த நீதிமன்றத்தை ஏற்று அரசாணை 99 நிறைவேற்றப்பட்டுச்சு. இந்த 99 வழிமொழிஞ்சு இந்த அலுவலக நடைமுறை நூல்கள்ல அத்தியாயம் 22/10/167 பிரிவு 2ல திருத்தங்கள் கொண்டு வருது இந்த பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்துறை மூலம். அப்படி திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டு இதுல மாற்றங்கள் செய்து இந்த அரசாணை 73 இயற்றப்படுது. சரி, இந்த 73 இயற்றிட்டாப்ல உங்களுக்கு ஒப்புதல் அட்டை கிடைச்சிருச்சா, உங்களுக்கான தீர்வு கிடைச்சிருச்சா, உங்கள் மனு நிராகரிக்கப்பட்டதுக்கான காரணம் தெரிஞ்சுட்டீங்களா அப்படின்னா கட்டாயமாக யாருக்கும் கிடைக்கல அப்படின்ற உடனே திரும்பியும் ஒரு நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கப்படுது. அந்த நீதிமன்றத்து வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் ஒரு உத்தரவு பிறப்பிக்காங்க. இதுபோல் நீங்க விசாரணை ஏற்கனவே அரசாணைகள் இருந்தும் நீங்க பின்பற்றாது மிகுந்த ஒரு வருத்தத்தை கொடுக்குது அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறாங்க. அந்த உத்தரவை நடைமுறைப்படுத்தாதன் விளைவாக அவமதிப்பு வழக்கு ஒன்று தொடுக்கப்படுது. சென்னை உயர்நீதிமன்றத்துல கண்டெம்ட் பெட்டிஷன் ஒன்று போடப்படுது. ஏற்கனவே 2024 இந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்கீங்க இந்த வழக்குல, ஆனால் இந்த வழக்கு இன்றளவும் அது நடைமுறைப்படுத்தப்படல அப்படின்னு சொல்லி ஒரு கண்டெம்ட் பெட்டிஷன் போறாங்க, நீதிமன்ற அவமதிப்பு போறாங்க. அது போனதுக்கு அப்புறம் உடனடியாக அரசு என்ன பண்ணுது, அரசு துறை செயலாளர்களை உடனடியாக ஆஜராக சொல்லுது. இல்ல அப்படின்னா நான் பயனடிப்போம். நீதிமன்றம் கடுமையான ஒரு விவாதத்தை வைக்குது. உடனே அதை பயந்து உடனே அவங்க பயப்பட மாட்டாங்க, அதெல்லாம் ஏற்க முடியாது, பயந்த மாதிரி நடிச்சுக்கிட்டு உடனடியாக ஒரு அரசாணையை நிறைவேற்றுறாங்க, சுற்றறிக்கை அனுப்புறாங்க. அந்த சுற்றறிக்கைக்கு அடுத்து இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல சில சாராம்சங்கள் சொல்லப்படுது. அந்த சாராம்சத்தை மேற்கோள் காட்டி ஒரு சுற்றறிக்கை அனுப்பி அதற்கு அப்புறம் ஒரு அரசாணை நிறைவேற்றப்படுது. அந்த அரசாணை தான் அரசாணை எண் 25 நாள் 4/6/2025. இது மனிதவள மேலாண்மை துறை மூலம், இதுக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் பணியாளர் மற்றும் நிர்வாக சீர்துறை மூலம் இயற்றப்பட்டுச்சு. இது மனிதவள மேலாண்மை துறை மூலம் நிறைவேற்றப்படுது. இந்த அரசாணையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே நாங்க அரசாணை 114 இயற்றிருக்கோம், 99 இயற்றிருக்கோம், ஆனா 73 விட்டுட்டாங்க, 73 சொல்லல, இயற்றிருக்கோம். இதுல சம்பந்தமா 2014 ஒரு நீதிமன்ற வழக்கு இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க நிறைய சுற்றறிக்கைகள் அனுப்பியிருக்கோம். இதெல்லாம் கடைபிடிக்காதனால ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குக்கு நீதிமன்றம் சொன்ன உத்தரவை மேற்கோள் காட்டி நாங்க இந்த அரசாணை நிறைவேற்றிருக்கோம், கட்டாயம் இதை எல்லாரும் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லி 10/2ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. நிறைய நபர்கள் கேட்டீங்க பாத்தீங்களா, ஐயா இந்த ஆன்லைன் பெட்டிஷனை அரசு அலுவலர்கள் விசாரிக்க மறுக்கிறாங்க, அவங்க விசாரிக்க மடக்கிறாங்க. 2வது அது நிராகரிச்சாலும்
அதற்கான காரணத்தை சொல்ல மாட்டேங்கிறாங்க. எங்களுக்கு தெரிய மாட்டேக்கு. ஆன்லைன் பெட்டிஷனை 30 நாள்ல விசாரணை செய்யணுமா அப்படின்னா கட்டாயமாக 30 நாள்ல தான் விசாரணை செய்யணும். ஆன்லைன் பெட்டிஷன் நிராகரித்தாலும் அதற்கான காரணத்தை மனுதாரருக்கு சொல்லணும். நீ இணையத்துல போய் தேடிக்கோன்னு சொல்லக்கூடாது. சரி, ஆன்லைன் பெட்டிஷன் நீங்க விசாரணை செஞ்சீங்கன்னா விசாரணை அறிக்கை எங்க? விசாரணை அறிக்கை ஒண்ணு நீங்க தயார் பண்ணணும்ல, மனுதாரரை விசாரிச்சிருக்கணும்ல, எதிர் மனுதாரரை விசாரிச்சிருக்கணும்ல, அதற்கு அழைப்பாணை கொடுக்கப்பட்டிருக்கணும்ல, இதெல்லாம் பின்பற்றப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா உங்களுக்கு கோபம் வரும். அதை நீதிமன்றம் வந்து சொன்னதுக்கு இணங்க இந்த அரசாணை 25ல 10(2)ல தெளிவாக சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, 4வதாக படிக்கப்பட்ட 1/8/2014 தேதியிட்ட நீதிமன்ற தீர்ப்பிற்கு இணங்க 5வதாக ஒரு அரசாணை நாங்க இயற்றிருக்கோம். அந்த அரசாணையில தெளிவாக நாங்க சொல்லியிருக்கோம். என்ன சொல்றோம் அப்படின்னா, அரசு அலுவலகங்களில் நேரடியாக, இதைத்தான் நீங்க கவனமா பார்க்கணும். யாராச்சும் இணைய வழியில அரசு அலுவலர்கள் இணைய வழியில கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு நாங்க தகவல் தர தேவையில்லை அப்படின்னு சொன்னால் நீங்க இதை தாராளமாக இதை சுட்டிக்காட்டி கேளுங்க. அலுவலகங்களில் நேரடியாக மற்றும் மின்னஞ்சல் வாயிலாக பெறப்படும் குறைகளைவு மனுக்களின் பரிசீலனை குறித்து மாற்றி அமைக்கப்பட்ட நடைமுறைகள் வெளியிடப்படுகின்றன. அதான் நல்லா கேட்டுக்கோங்க. ஏற்கனவே நாங்க இருக்கும்போது கொடுத்தோம் பார்த்தீங்கன்னா, அதுல நிறைய மாற்றங்கள் செஞ்சிருக்கோம். அது வெளியிடப்படுது. அவ்வாறு மாற்றி அமைக்கப்பட்ட நடைமுறைகளின்படி 3 தினங்களுக்குள் மனுக்களுக்கான ஒப்புதல் அட்டை கொடுக்கணும். மனுக்கள் பெறப்பட்ட 1 மாதத்திற்குள் குறை களையப்பட வேண்டும். அப்படி குறை களையப்படவில்லை எனில் அதற்கான கூடுதல் அவகாசம் கேட்டு சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பல அரசாணைகள், அதான் அரசாணை 99, 73 இந்த மாதிரில நாங்க இயற்றி வெளியிட்டிருக்கோம். இதனை தொடர்ந்து நீதி பேராடை மனு 2024 சென்னை உயர் நீதிமன்றத்துல 14/11/2024 ஒரு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு. அந்த உத்தரவின்படி தலைமைச் செயலாளர் வந்து ஒரு கடிதம் அனுப்பினார். எல்லாத்துக்கும் குறைகளைவு மனுக்களை கையாளுவது எப்படி அப்படின்னு சொல்லி பல்வேறு நடைமுறைகளை வகுத்து ஒரு கடிதம் அனுப்பினாரு. அதை தவறாது பின்பற்றி இருக்கணும். நீங்க பின்பற்றாதன் விளைவு ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல தெளிவாக என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஏற்கனவே நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த மாதாந்திர அறிக்கை, இந்த குறைகளைவு மனுக்கள் சம்பந்தமாக ஒரு பதிவேடு பராமரிச்சு மாதாந்திர அறிக்கை ஒன்றை நீங்க சமர்ப்பிக்கன்னு நாங்க சொல்லியிருக்கோம் அனைத்து துறை செயலாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர்களுக்கும். ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்படலை. இப்படி ஒரு மாதாந்திர அறிக்கை இல்லை அப்படிங்கிறீங்க. ஆர்டிஐல கேட்டா கூட இல்லை அப்படிங்கிறீங்க. அதன் விளைவாக ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்குல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, அதாவது இந்த பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய குறைகளைவு மனுக்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்கப்படணும். நீங்க அதை டிலே பண்றதுக்கான அதை காலதாமதப்படுத்துவது வந்து மிகுந்த ஒரு வேதனை அளிக்கிறது. இனி வரும் காலங்களில் இன் ஃபியூச்சர் இதுக்கப்புறம் நீங்க இந்த குடிமக்கள் கொடுக்கக்கூடிய அந்த மனுக்களை வந்து உரிய நேரத்தில் டைம்லி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது அந்த உரிய நேரத்தில் விசாரணை செஞ்சு அதற்கான என்ன உத்தரவு பிறப்பிக்கிறீங்களோ, இடைக்கால உத்தரவோ இல்லை அப்படின்னா ஆணையோ உத்தரவோ அதை உடனடியாக பிறப்பிக்கணும். இது சம்பந்தமாக நீங்க வந்து நேர விரயமோ அவங்களுக்கு கால விரயமோ ஏற்படுத்தக்கூடாது. இது மிகப்பெரிய ஒரு குற்றம். இதை நீங்க செய்ய மாட்டீங்கன்னு நாங்க நம்புறோம். இனி இதுபோல் ஒரு வழக்கு கண்டம் தொடுக்கப்பட்டால் நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம். இந்த வழக்கு போல் சும்மா ஒரு தீர்ப்பை வழங்கிட்டு மட்டும் நாங்க இருக்க மாட்டோம். கடுமையான ஒரு நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லி பயங்கரமான இந்த தீர்ப்புல ஒரு பத்தில வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது 14 மற்றும் 5ல. அதுக்கப்புறம் 6வதா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த நீதிமன்றத்துடைய பதிவாளர் வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, இதோடைய காப்பிய சீஃப் செக்ரட்டரி ஆஃப் தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு அனுப்புங்க. அனுப்பி அவங்கள இது சம்பந்தமான நெசசரி ஒரு ப்ரொசீடிங் சுற்றறிக்கை ஒரு அரசாணை நிறைவேற்றப்பட்டு அனைத்து கவர்மெண்ட் ஆபீசருக்கும் அனுப்ப சொல்லுங்க. அனுப்ப சொல்லி பின்பற்ற சொல்லுங்க. இனி வரும் காலங்கள்ல இந்த மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கல, அதுக்கான நேரம் வந்து காலதாமதப்படுத்தப்பட்டால் நீதிமன்றம் சும்மா இருக்காதுன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை அனுப்பியிருக்கு நீதிமன்றம். அதான் அரசாணை 25. இந்த 7வது கடைசியாக 7வது வழிகாட்டுதலாக இந்த அரசாணையில ஒண்ணு சொல்லப்பட்டிருக்கு. அந்த அரசு அலுவலகங்களுக்கு பொதுமக்கள் அளிக்கக்கூடிய குறைகளைவு மனுக்களை தீர்வு செய்யப்பட்டுச்சா செய்யப்படலையா என்பதை பிரத்யேகமாக நீங்க தெரியணும். அதை எழுதி வைப்பதற்கு ஒரு
பதிவேடு ஒன்றை பராமரிங்க. ஏற்கனவே ஒரு புகார் மனுக்கள் பெற்றவுடன் அதை எழுதி வைப்பதற்கு ஒரு பதிவேடு இருக்கும். அதை வேறு அலுவலகத்துக்கு மாற்றம் செய்யப்பட்டால் அதற்கான பதிவேடு இருக்கும். மேலும் அஞ்சல் பதிவேடு போன்ற பல பதிவேடுகள் பராமரிக்கப்படுவீங்க. அந்த பதிவேடு கூட சேர்த்து இந்த குறைக்களைவு மனு பதிவேடு என்ற ஒன்றை பதிவு செய்யுங்க. அதுலதான் உங்களுடைய நீங்க எழுதி வைங்க. வார வாரம் எது, 1 வாரம், 2 வாரம், 3 வாரம், மாதாந்திரம் போன்ற அனைத்து தகவல்களையும் அதுல எழுதுங்க. இந்த மனு நிராகரிக்கப்பட்டதா, இல்ல இதற்கான தீர்வு வழங்கப்பட்டதா, ஆணை பிறப்பிக்கப்பட்டதா, சம்பந்தப்பட்ட மனுதாரருக்கு உத்தரவு அனுப்பப்பட்டதா என்பதை நீங்க எழுதி வைங்க. இந்த பதிவேட்டை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் வாரம் ஒரு முறையோ, 2 வாரத்துக்கு ஒரு முறையோ, இல்ல மாதம் ஒரு முறையோ கட்டாயமாக ஆய்வு செய்யணும். 2வது, இந்த பதிவேடுகளை ஆய்வு செஞ்சுட்டு அந்த மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான அலுவலர்கள் மனிதவள மேலாண்மை துறைக்கு வருடத்திற்கு ஒரு முறை ஆய்வுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த தகவல் அறிவு உரிமை சட்டத்தை பயன்படுத்தக்கூடிய நபர்கள் கட்டாயமாக உங்களுடைய அரசு அலுவலகங்கள்ல இந்த அரசாணையை மேற்கோள் காட்டி ஒரு ஆர்டிஐ கேளுங்க. என்ன கேளுங்க அப்படின்னா, இந்த அரசாணையின்படி இந்த குறைகளைவு மனு பதிவேடு பராமரிக்கப்படுகிறதா, அந்த நகலை கொடுங்க. இது சம்பந்தமாக மாவட்ட ஆட்சியர் யார் யார் ஆய்வு செஞ்சாங்க, வருடத்திற்கு ஒரு முறை அனுப்பணும் சொல்லியிருக்கு மனிதவள மேலாண்மை துறைக்கு, அனுப்பப்பட்டிருக்கா என்பது சம்பந்தமான தகவலை கேளுங்க. கேட்டால் இது பராமரிக்கப்படுதா படல என்பது தெல்ல தெளிவாக தெரிஞ்சிடும். இணைய வழியில இனிமேல் மனு அளிக்கக்கூடியவர்கள் தாராளமாக இந்த அரசாணையை மேற்கோள் காட்டி நீங்க தகவல்களை கோரலாம். ஆணையத்திலும் தகவல் ஆணையத்திலும் தகவல் தரக்கூடாதுன்னு யாராச்சும் சொன்னாங்க ஆணையர்கள் அப்படின்னா இதை தூக்கி காட்டுங்க ஐயா. அப்ப இந்த ஜிஓ என்ன சொல்லுது சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேளுங்க. அதனால இனி தாராளமாக உங்களுடைய தகவல்களை நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். மீண்டும் இதுபோல சட்டம் சார்ந்த காணொலியில் சந்திப்போம். நான் உங்கள் சதீஷ்குமார் குருசாமி. நன்றி.